ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியோட ஹண்டர்ஸ் கைட் வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த வீட்டில் சூவோட ஹண்டர்ஸ் கைட் டீட்டில் வந்து பார்த்துருவோம். அவரோட பிளே ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி பில்ட் பண்ணுறது, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டீம்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூவோட காப்பி வந்து ஃப்ரீயாகவே கேமில் வந்து வந்துருவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் பாஸில் ஐடில் சூவான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமன் பாஸில் ஃபர்ஸ்ட் டேவோட வந்து பார்த்தீங்கன்னா சூவோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் காப்பி நீங்கள் எங்கள் சூவோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூவோ அட்வான்ஸ்மெண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கரண்ட்லி இருக்கிற ரேட் ஆஃப் பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழி. இந்த பேனரில் வந்துட்டு மியோன் சூவோ ரெண்டு எஸ்ஆர் ரெண்டஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ சூவோக்கு நீங்கள் சவுண்ட் பண்ணிச்சிங்கன்னா அவள் வந்து மெயினாக செலக்ட் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூவோட அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஈவெண்ட் வந்துருவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 மட்டும் போனோம்னா 4 டைம் சவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சூவோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூவோ வந்து எப்படி இருக்கான்னு வந்து பார்த்துரும். சூவோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் டிபிஎஸ் சென்ட்ரு. ஸோ நமக்கு மெயினாக டேமேஜ் டீலருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஆகிறா. ஸோ அட்டாக் வந்து எவ்வளோ அதிகமாக பில்ட் வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட பெஸ்ட் வெப்பன் அப்படி எடுத்துக்கணும்னா அவ்வளோ ஹண்டர் எக்ஸிஷ் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. த பிளேஸ் பேத்தட் வித் த மூன் லைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வெப்பன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12% அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பேஸ் ஸ்கில் 1 or 2 யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூவோட அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஸ்டாக் பண்ணுறதுனால 300% அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வெப்பன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வைக்க சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூவோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கான்னு வந்து பார்த்துறோம். பேசிக் அட்டாக் நார்மல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக் ரிதமிக் பீட் டவுன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சூவா மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக் டேமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண போகிறா. ஸோ கோர் அட்டாக் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 10 வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் ஒன்று இருக்குது பாப் ஸ்டார் லேண்டிங் சொல்லிட்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 13% அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் ஆப்போனன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூவோட பேசிக் ஸ்கில் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் பிளாக்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவுமே ஒரு 13% அட்டாக் வந்து ஆப்போனன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 தடவை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட சப்போர்ட் ஸ்கில் ஸோ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13% அட்டாக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் வந்து பண்ணுது. ப்ளஸ் சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறா. டேமேஜ் வந்து பெருசாக வந்து கிடையாது. ஸோ சர்வைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட கியூட்டி ஸ்கில் ட்விங்க்லிங் ஆர்பெக்யூன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது அட்டாக் வச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டன் பிளைண்ட் அப்புறம் சாடா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு சூவோட அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கேத்தார்சிஸ் இன் ஹார்மோனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்துட்டு சூவோட 3000% அட்டாக் எடுத்து வந்து பார்த்தோன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாசிவ் எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது. ப்ளஸ் இந்த ஸ்கில்ல லெவல் 10 போட்டோம்னா சூவோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 300% டேமேஜ் இன்க்ரீஸ் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 13,500 கிட்ட வந்து அட்டாக் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. வெப்பன் மட்டும் மேக்ஸ் லெவல் வந்து போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூவோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஒன்றா செக் வந்து பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஸ்டார் லேண்டிங் அதாவது பேஸ் ஸ்கில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஆன் ஸ்டேஜ் எஃபெக்ட்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிவ் எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்ற ஒரு பஃப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 15 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் நம்ம. ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ப்ளஸ் சூவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து கிடைக்குது நம்ம அந்த ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுறப்ப. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எவ்ரி 3 செகண்ட்ஸ் ஒரு ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ சீல்டு உங்களுக்கு உடஞ்சாலும் வந்து திரும்ப சீல்டு நீங்கள் கெயின் வந்து. அடுத்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் பார்க் அண்ட் ஸ்டார்லைட் ஹவுல் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை எனர்ஜின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. இந்த ஸ்டார்லைட் பார்க் ஸ்டார்லைட் ஹவுல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்கில் 2 அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறப்போ இந்த ஹை எனர்ஜி எஃபெக்ட் வந்து கிடைக்கிறது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரிதமிக் பீட் டவுன் சொல்லி கோர் அட்டாக் இருக்குது பார்த்தீங்க. இந்த கோர் அட்டாக்கு ஹை அண்ட் பீட் அதாவது என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆயிரும். இந்த என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை எனர்ஜின்னு எஃபெக்ட் அந்த ஆக்டிவேட் இருக்குது பார்த்தீங்கன்னா 3.5 செகண்ட்ஸ்க்கு. இதுக்குள்ள இந்த என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர் காட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் வந்து ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பேசிக் ஸ்கில் 1 பேசிக் ஸ்கில்லோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 செகண்ட்ஸ் வந்து குறைச்சிக்கலாம். நீங்கள் அதுக்கு என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங் 3.5 செகண்ட்ஸ்க்குள்ள யூஸ் வந்து பண்ணிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீல்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து இது வந்து நமக்கு சூவோட 10% ஆஃப் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டாக வந்து கன்வெர்ட் வந்து ஆகுது. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் ஜீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூவோட ஸ்கில் 2 யூஸ் பண்ணுற மூலியமா இந்த என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோர் அட்டாக் டேமேஜ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதோட அட்வான்ஸ்மெண்ட் ஜீல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று வந்து போயிடும். அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை எனர்ஜின்ற பாசிவ் பஃப் இருக்குதுல்ல இதோட
டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்குது. என்னன்னா இந்த என்ஹான்சர் கோர் அட்டாக்கோட டேமேஜை 50%லேருந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோர் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் வந்து குறைச்சிக்கலாமா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட் ஸ்கில் கூல் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 4 போட்டிங்கன்னா உங்களோட பேஸ் ஸ்கில் கூல் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் பூஸ்டே வந்து சொல்லலாம். ஏன்னா 15 செகண்ட்ஸ் அதாவது 6 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு வந்து கிடச்சிருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸை டக்குனு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி டெக்கர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் ட்ராப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து கிடைக்குது. இது வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. 10 டைம் ஸ்டாக் பண்ணால் நமக்கு 10% வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அட்வான்ஸ்மெண்ட் உள்ள. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று கம்பல்சரி. பட் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துலாம் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து அட்வான்ஸ்மெண்ட் 2 போயிட்டோம்னா ஸ்டார்லைட் பார்க் அதாவது ஸ்கில் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டார்லைட் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ஹவுல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆயிருமா. இதோட டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிவ் எஃபெக்ட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டார்லைட் பார்க்கு ஸ்டார்லைட் ஹவுல்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கில் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் 2 போகிறது மூலியமா பேசிக் ஸ்கில் 2 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சூவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மேசிவ் பஃபாக வந்து இருக்கும். பட் நான் அட்வான்ஸ்மெண்ட் போட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் எப்படி இருக்காதுன்னு சொல்லி தெரியல. செக் வந்து பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து தேவை வந்து போடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து போயிடும். அட்வான்ஸ்மெண்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்னு பாசிவ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணிருக்குது. இந்த என்ஹான்ஸ் பண்ணல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் காஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து ரீச் ஆகுமா எப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுதோ அப்போலாம். ஸோ மொத்தம் பெர்ஃபார்மன்ஸ் 5 ட்ரிகர் ஆச்சுன்னா நமக்கு 50% பவர் காஜ் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அப்படின்ற இன்னொரு பாசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது வந்து வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் வந்து பாகுது. அட்வான்ஸ்மெண்ட் 3 என்னை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. பட் கம்பல்சரியாக இருக்குன்னா வேற தான் சொல்லுவேன். அடுத்து நம்ம அட்வான்ஸ்மெண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா சூவோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 போகிறதால அட்வான்ஸ்மெண்ட் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூவோட அட்வான்ஸ்மெண்ட் 5 நம்ம ஸ்டார்லைட் ஹவுட் அதாவது பேஸ் ஸ்கில் 2 யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் எஃபெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுமா. இந்த வால்யூம் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூவோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ப்ளஸ் அதோட கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்மே வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ நம்ம ஸ்டார்லைட் ஹவுட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பஃப் நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா சூவோடது. அதோட அட்டாக் ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5ல வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ நார்மலாக வந்து நம்ம 3 தடவை வந்து என்ஹான்ஸ்டு கோர் அட்டாக் வந்து பண்ண முடியும்னா முன்னாடி இப்போ வந்து 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்கில் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கில் கூல் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அட்வான்ஸ்மெண்ட் 5மே சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் சஜஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாகாயின்னு வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு ஸ்கூவா வந்து ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. ஸ்கூவாவோட அட்வான்ஸ்மெண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 2க்கு வந்து ஃபஸ்ட் எய்ம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 3, 4, 5 போகிறதுனா உங்கள் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ 2, 5 மட்டும் டாப் ப்ரையாரிட்டியாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூவாவுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. டிபிஎஸ் அண்டர்ஸ் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா கியாட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்குது. 8 பீஸ் செட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு பேசிக் ஸ்கில் ப்ளஸ் அல்டிமேட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ப்ளஸ் பேசிக் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப 5% எம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட்லி அவளுக்கு பெஸ்ட் செட்னா 8 பீஸ் கியாட்டிக் இன்ஃபர்மே தான். சப்போஸ் 8 பீஸ் கியாட்டிக் இன்ஃபர்மே உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து பண்ண முடியலாம். 4 பீஸ் இன்ஃபர்மே கொடுத்துட்டு 4 பீஸ் அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி அதாவது அப்சிடியன் செட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. பேர் வந்து அடிக்கடி மறந்துடும். அந்த அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த 2 செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா கர்செட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூவோட மெயின் ஸ்டாட்டு அடிஷனல் அட்டாக் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பர்சன்டேஜ் முடிஞ்ச அளவுக்கு எய்ம் வந்து பண்ணுங்கள். மற்றபடி கிரிட்டிக்கல் ஹிட் 50%, கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 200% வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் டேமேஜ் இன்க்ரீஸ், டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஆர் எம்பி கன்சம்ஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பெஸ்ட் ஆப்ஷன். ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் ரிங் வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்ட் கோர். அவளுக்கு பெஸ்ட் செட்னு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கோரில் ஏன்சியன் ட்ராட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது உங்களோட அட்டாக் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. சூவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வைஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். அது மெயின் ஸ்டாட் அடிஷனலாக வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000, 2000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து குறையும். அது ஒன்று தான் வந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூவோட பாடி கோர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமன் செட் வந்து வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணக்கப்புறம் 10% ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து ஆகும். வேறு செட்டு போடலாம் வந்து போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜ் வந்து கொடுக்க போகிறது இல்லை பாடி கோர். அதனால நேம்லெஸ் டீமன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கனால ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் கோர் இருக்குது. இதுக்கு பெஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா வாச்சர் தான். கேமில் இருக்க எல்லா ஹண்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா வாச்சர் போட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா எம்பி கன்சம்ஷன் வந்து பார்த்தா 12% கொடுக்குறனால நம்ம எம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஒரு சில ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து பயங்கரமாக வந்து ஸ்பெண்ட் ஆகும். பட் சூவா வந்து கோர் அட்டாக் பேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இது போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? மற்றபடி ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் அட்டாக், அடிஷனல் டிஃபென்ஸ், அடிஷனல் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்ஸ். செகண்டரி ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 200% வந்து போதும். அதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன், எம்பி கன்சம்ஷன் ரிடக்ஷன், இந்த ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சூவாவோட ஆர்டிஃபேக்ட் ப்ளஸ் கோர் பில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணி பார்த்துரும். ப்ளஸ் எந்தெந்த ஸ்கில் ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். மெயினாக அவன் கோர் அட்டாக் பேஸ்டு இருக்காங்க. இங்கே கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி அட்வான்ஸ்மெண்ட் ப்ரையாரிட்டி அட்வான்ஸ்மெண்ட் 2 and 5 இதை மட்டும் மெயினாக வந்து வச்சுக்கோங்க. சமன் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா சூவாக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி சாகாயின் ஸ்வாட் பிரின்சஸ் அட்வான்ஸ்மெண்ட் 5 வச்சிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சூவா வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்ட் டிபிஎஸ் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் பில்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து கிடையாது. அந்த மாதிரி கண்டென்ட் நமக்கு கேமில் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? மற்றபடி வாட்டர் எலமெண்டல் மெயினாக தேவைப்படுற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் யோகன் மட்டோட ஹார்ட் மோட் ப்ளஸ் இந்த வேர்பல் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் எலமெண்டல் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் பார்த்து வந்து பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாகாயின் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி சூவா வந்து ஸ்கிப் வந்து பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாலுமே சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டாப் எல்லாம் நமக்கு ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 3 இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு மேக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் போட முடியாமல் இருந்தீங்கன்னா இப்போ கஸ்டம் டாப் பேனரில் நீங்கள் சமன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? மற்றபடி இந்த ஐடியல் கொலாபரேஷனோட ரேட் ஆஃப் டாப் பேனரில் எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியோன் தான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எலமெண்டல் டிபிஎஸ் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months வந்து இருக்கும். ஸோ மியோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் வந்து யூஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃபியூச்சர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எலமெண்டல் பேஸில் வந்து வரனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியோனுக்கு வந்து அதிக வேல்யூ வந்து இருக்குது. ஓகே. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூவோட டீம் காம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அவளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சியோரின், மெயிலின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூவா. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி சூவாக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் சூவா இல்லைனாலுமே நீங்கள் சாகாயின் ஸ்வாட் பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் வந்து பண்ண போகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் ப்ளஸ் சூவா கம்பேரிசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியல. செக் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். பட் ஓவராலாக எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யார் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து கிடையாது. ரெண்டு பேர்ட்டும் வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் தான் வந்து பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வேர்பல் கிளியர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த 2 ஹண்டரில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள சமன் பண்ணி எடுத்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.